தங்கமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தாரணியோட தங்கச்சி திவ்யா வந்து எப்படியாவது இந்த மேரி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தேடி போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச க்ளூவில் பார்த்தீங்க அப்படின்னா, மேரி இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒளிஞ்சிருந்து பார்க்குறப்ப அவங்க பக்கத்தில் வந்து ரங்கநாயகி வந்து இருக்காங்க. அவங்க தான் ஆளுங்களை வச்சு மிரட்டி இந்த மாதிரி மேரியை அங்கே கடத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் திவ்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆளுங்க எல்லாத்தையும் சாப்பிட அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, திவ்யா வந்து மேரி அவங்க கிட்ட வந்துட்டு மூஞ்சில் தண்ணி தெளித்து, நான் வந்து திவ்யா இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து எப்படி இறந்தாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மேரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் அப்பா வந்து ஆக்சிடென்ட்னால இறக்கல, நான் வந்து அவங்கள காப்பாற்றிட்டேன், அவர் வந்து மூச்சு திணறி தான் இறந்துருக்காரு, அந்த ரங்கநாயகி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ல, ஸோ அதனால அவனுக்கு எல்லா சொத்தும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலாயுதம் ஐடியா கொடுத்துருப்பாரு, அதனால தான் அவங்க வந்து உங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு உண்மையை வந்து திவ்யா கிட்ட சொல்லிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்களோட ஆளுங்களாம் அங்கே வந்துடுவாங்க. இங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு போயிருன்னு சொல்லிட்டு மேரி திவ்யா கிட்ட சொல்கிறாங்க. தப்பிக்கிற நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து அங்கேயே மிஸ் ஆயிரும். ஆனால் திவ்யா தப்பிச்சு போயிடுவாங்க. யார் வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல ரங்கநாயகி. உடனே வந்து அவங்க ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை காமிப்பாங்க. அந்த ஃபோனை பார்த்தோன்னே திவ்யாவோட ஃபோட்டோ அதில் இருக்கும். இவ தான் வந்துட்டு போனாலும் சொல்லிட்டு ரங்கநாயகி ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க. கண்டிப்பாக திவ்யா மட்டும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா இந்த விஷயத்த முத்துப்பாண்டிக்கிட்ட, ஹாசினிக்கிட்ட, தாரணிக்கிட்டன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. கூடவே இருந்து இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க, சொத்துக்காக தன்னோட புருஷனே இப்படி கொலை பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ரங்கநாயகி வேலாயுதமும் எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி அவங்கள பிடிக்க போகிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.